செக்ஷன் கொஞ்சம் பரவாயில்ல அட்டென்ட் பண்ணும்படியாக இருந்துச்சு. ஒவ்வொரு செக்ஷன் வைஸ் ஓவரால் அட்டெம்ப்ட்ஸ் எவ்வளோ கொடுக்கலாம், குட் அட்டெம்ப்ட்ஸ் என்னவா இருக்கும், ஓவரால் குட் அட்டெம்ப்ட் என்ன, ப்ரீவியஸ் இயரில் என்னவா இருந்துச்சு கட் ஆஃப், இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான எலீட் பாஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு SBI PO மெயின்ஸ் முடிச்சுட்டு ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, நான் லாஸ்ட் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி கிரிட்டிக்கல் ரீசனிங் செஷன் போட்டிருந்தேன். அக்கா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்றைக்கி SBI PO மெயின்ஸில் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு கொஷின்ஸு, பட் லாஸ்ட் மினிட்ல வந்து அந்த கிரிட்டிக்கல் ரீசனிங் கொஷின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றது ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னு. ஸோ அதனால யூடியூப் செஷன்ஸாக இருக்கட்டும், ஆப் செஷன்ஸாக இருக்கட்டும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ எலிட் பாஸ் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். கூப்பன் கோட் அவைலபிளாக இருக்குது, இன்றைக்கி லோவஸ்ட் ப்ரைஸ்லேயும் இருக்குது. ஸோ குவான்ஸ் டோட்டலாக நான் 30 கொஷினா, எஸ். ஸோ இப்போ என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதுதான் இருக்கிறதுலே 1 நம்பர் கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக கேட்டிருந்தது குவான்ஸ் தான். பாடியை கேட்டிருந்திருக்காங்க, பாய்ஸ் அண்ட் இது வந்து ரேஷியோ பேஸ்டில் கேட்டிருந்திருக்காங்க, பாய்ஸ் இல்லை கேர்ள்ஸ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி ரேஷியோ பேஸ்ட் மெத்தடில் கேட்டிருந்திருக்காங்க. அண்ட் கேஸ்லெட் இது யூனிட் சோல்டு A and B கொடுத்து அந்த மாதிரி கேட்டிருந்திருக்காங்க. லைன் கிராஃப் அண்ட் டேபிள் ப்ளஸ் ரிங் DI இது டோட்டலாக 4 கொஷின்ஸ் வந்திருக்கு. பை சார்ட் DI 5 கொஷின், நம்பர் சீரீஸ் இது வேரியபிள் பேஸில் இருந்திருக்கு 2, அண்ட் அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ், டைம் அண்ட் ஒர்க்கு, ப்ராபபிலிட்டி அண்ட் மென்சுரேஷன்ஸ்லாம் தான் கேட்டிருக்காங்க. டோட்டலாக 5 கொஷின்ஸ் வந்திருக்கு அண்ட் மிஸ்சலேனியஸ் ஒரு 5. ஸோ டோட்டலாக குவான்ஸ் வந்து ஒரு 10 அந்த ரேஞ்சில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. கஷ்டமாக இருந்துச்சுக்கா அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்கன்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மித்தவங்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம். ரீசனிங்குமே வந்து மாடரேட் டு டிஃபிகல்ட் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா டேட்டா சஃபிஷியன்சி 3, டெசிக்னேஷன் பசில் கேட்டிருக்காங்க, ஃப்ளோர் பசில் அண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃப்ளாட் பசில் கேட்டிருக்காங்க, பேஸ்டு பசில் ப்ளஸ் பிளட் ரிலேஷன் 2 சேர்ந்த மாதிரி 5 கொஷின், கோடட் டைரக்ஷன், கிரிட்டிக்கல் ரீசனிங் இதை தான் சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா, 11 கொஷின் கேட்டிருந்திருக்காங்க. அண்ட் இன்புட் அவுட்புட் அண்ட் கோடிங் டிகோடிங் இது எல்லாமே கேட்டிருந்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 40 கொஷின்ஸ். இது வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ரேஞ்ச்னா ஒரு 16 to 18 இந்த ரேஞ்சில் தான் சொல்கிறாங்க மேக்ஸிமம் நம்பர். இது மேலெல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு சில டைம் வந்து பஸ்ஸில் தொட்டால் ஆன்சர் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா, அதாவது ஆன்சர் வரக்கூடிய பஸ்ஸில் தொட்டவங்க ஒரு 20க்கு மேலே சொல்கிறாங்க, 20க்கு மேலேயும் சொல்லியிருக்காங்க. பட் ஆவரேஜாக இந்த ஸ்கோர் தான்ப்பா. அண்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுல ஈஸி, அதாவது எந்த ஆர்டரில் நம்ம சொல்லலாம்னா ஈஸி, ஃபஸ்ட்டு இங்கிலீஷு, அடுத்து ரீசனிங், அடுத்து CA, அடுத்து குவான்ஸ், இந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. இது ஈஸி, அடுத்து கொஞ்சம் கஷ்டம், அடுத்து இன்னும் கொஞ்சம் கஷ்டம், அடுத்து இது நல்லா கஷ்டம், இந்த மாதிரி தான் போயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உனக்கு கேட்டால் சிரிப்பாக இருக்கான்னு கேட்காதீங்க, உண்மையிலே எனக்கு வருத்தமாக தான் இருக்குது சொல்கிறேன். அதையும் ஒரு சீரியஸாக ஒரு மூஞ்சி வச்சுட்டு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு பீதி ஆகும். அதனால நான் அப்படி கொஞ்சம் அதை இதாக்குறதுக்காக சொல்கிறேன். ஆர்சியில் பார்த்தீங்கன்னா மெடிசன் பேஸில் ஒன்று கேட்டிருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட் பேஸில் கேட்டிருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு, ஆர்சிலாம் அப்ரோச் பண்ணபடியாக தான் இருந்திருக்கு அப்படின்னாங்க. பேராஜோபிள் கனெக்டர்ஸ் எப்பயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா SBI வந்து புதுவிதமாக ஏதோ ஒன்று கொண்டு வருவாங்க. இந்த டைம் கனெக்டர்ஸ் நியூ பேட் டைப்பில் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ அடுத்தது எரர் ஸ்பாட்டிங் கேட்டிருக்காங்க. அண்ட் அடுத்து எரர் ஸ்பாட்டிங் வந்து பேராகிராஃப் பேஸ்டு எரர் ஸ்பாட்டிங் கேட்டிருக்காங்க. டபுள் ஃபில்லர்ஸ் அண்ட் மேட்ச் த காலமில் வந்து ஃபில்லர்ஸ் வித் கனெக்டர்ஸ் வர மாதிரி மேட்ச் த காலம் ரோல் ஆகுது, மேட்ச் த காலம் கேட்டிருக்காங்க. அண்ட் ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க, ஆட் ஆன் அவுட் கேட்டிருக்காங்க, அண்ட் ப்ளஸ் மிஸ்சலேனியஸ். ஸோ டோட்டலாக 40 கொஸ்டின். எஸ், ஸோ இது ஓரளவுக்கு அப்ரோச் பண்ணபடியாக தான் இருக்குது. இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு 25க்கு மேலே போடலாம், கண்டிப்பாகவே போடலாம், அந்த மாதிரி தான் இருந்திருக்கு கொஸ்டின். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா GA ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஒரு சிலது ஆகஸ்ட் மந்த்லேருந்து கேட்டிருந்துருக்காங்க. பட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு கேட்குறதுனால வந்து கன்ஃபியூசிங்காக இருக்குது, கொஞ்சம் தெரிகிறதே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஈஸியெலாம் கஷ்டம் தான், நல்லா கஷ்டமாக தான் இருந்திருக்கு ஜென்ரல் அவேர்னஸும். ஸோ இது ஜென்ரல் அவேர்னஸ் வந்து இதுக்கு சொன்னேன்னா ரீசனிங்க்கு எவ்வளோ, இங்கிலீஷ்க்கு 25+, ஜென்ரல் அவேர்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 அந்த ரேஞ்சில் தான் வந்து எல்லோரும் மக்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட்
ஸோ இப்போ டெஸ்கிரிப்டிவ் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் இது 4யும் சேர்த்து நீங்கள் ஒரு 55க்கு மேலே அக்யூரேட்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னாலே ஓகே. ஏன்னா இப்போ ரீசனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிலர் கிரிட்டிக்கல் ரீசனிங் நிறையா போட்டிருப்பீங்க, ஒரு சிலருக்கு அந்த டாபிக் தெரியாதனால தொட்டிருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்திருக்கும். ஸோ 55க்கு +க்கு மேலே போட்டிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அட்டம்ப்ட் பரவாயில்லன்ற மாதிரி. பிகாஸ் நம்ம லாஸ்ட் இயர் நான் சொல்கிறேன் கட் ஆஃப்லாம் எவ்வளோ இருந்திருக்குன்னு. ஸோ அடுத்தது பாருங்கள், இமெயில் ரைட்டிங். இமெயில் ரைட்டிங்கில் வந்து டிஜிட்டலைஸ் த ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் பாக்ஸ். ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் பாக்ஸை டிஜிட்டலைஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் சிச்சுவேஷன் அனாலிசிஸில் வந்து அப்பார்ட்மெண்ட்டு அண்ட் அன்ஹைஜீனிக்கான நெய்பர்ஹுட் இஷ்யூ ரிலேட்டடாக போட்டிருந்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று பேங்க் ரிலேட்டடான பாசேஜ் தான். ஸோ அது ஒன்று கேட்டிருந்துருக்காங்க, சிச்சுவேஷன் அனாலிசிஸ். இது ரெண்டில் ஏதோ ஒன்று எழுதிக்கலான்ற மாதிரி. ரிப்போர்ட் ரைட்டிங்க்கு வந்து சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி, அதாவது ஒரு ஸ்டீல் பிளான்ட்டில் வந்து ஃபேக்ட்ரியில் வந்து சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி ரிலேட்டடாக. அண்ட் ப்ரீசிஸ் ரைட்டிங் வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக வந்திருக்கு. டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் ஓகே தான். ஸோ இப்போ நம்ம ஓவராலாக பார்க்குறப்ப இதில் ஸ்பெல்லிங் எரர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பெல்லிங் எரர் இருக்கக்கூடாது, கிராமட்டிக்கல் எரர் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப 40+ கூட வாங்க நல்லாவே சான்ஸ் இருக்குதா, இல்லை ஒரு ஆவரேஜாக 30+. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வச்சு பார்க்கணும். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 87.50 கட் ஆஃப் வச்சுருந்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் வந்து 600 சம்திங் நினைக்கிறேன். ஸோ இப்போ 500 வேகன்சி கண்டிப்பாக அதே ரேஞ்சில், இல்லை இன்னும் கொஞ்சம் கூட வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், வித்தவுட் டெஸ்கிரிப்டிவ் நீங்கள் 55+ போட்டிருந்தீங்கன்னா சேஃபர் ஜோனில் இருக்கீங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல. 55+னா 55+ அக்யூரசி மெயின்டைன் பண்ணியிருந்துருக்கணும். ஓகே. ஸோ இது ஒரு ஸ்லாட் தான். ஸோ நார்மலைசேஷன்றது பெரிய விஷயம் கிடையாது இந்த இடத்துல. ஸோ நீங்கள் அக்யூரேட்டாக போட்டிருந்தீங்கன்னா கூட ஓகே தான். கொஞ்சம் அட்டம்ஸ் நிறையா கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கூட ஓகே தான், பிரச்சனை கிடையாது. ஆனால் 55 மினிமம் வந்து அக்யூரேட்டாக போட்டிருந்துருக்கணும். ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு ஒரு 36 அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா ஓகே தான், ஃபைன். அப்போ வந்து உங்களுக்கு கட் ஆஃப் பக்கத்தில் வந்து கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நான் ஆல்ரெடி கணிச்சது பார்த்தீங்கன்னா வித்தவுட் டெஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் ஒரு 55லேருந்து 58, 50 இந்த ரேஞ்சில் போட்டிருந்தீங்கன்னா ஓகேப்பா. அதே மாதிரி டெஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கும் சூப்பராக நான் பண்ணியிருக்கேன், அப்படி நல்லாவே பண்ணியிருக்கேன், கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல், அதே மாதிரி ஸ்பெல்லிங் எரர் இல்லாமல் அப்படின்னா சூப்பர், பக்கா. ஸோ ஆல் தி பெஸ்ட். பார்க்கலாம் உங்களோட அட்டம்ஸ் என்ன அப்படின்றதையும் காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்து வர IBPS POக்கான செஷன்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு கம்மிங் வென்ஸ்டே அண்ட் டியூஸ்டே வந்து உங்களுக்கு ஹை லெவல் கிரிட்டிக்கல் ரீசனிங் செஷன் இருக்கும். அண்ட் வென்ஸ்டே வந்து ப்ரிலிம்ஸ் செஷன் இருக்கும். இது ஒன்று மெயின்ஸ், இன்னொன்று ப்ரிலிம்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்துருங்க. ஸோ டரா பை, see you.